Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது kids lunch box menu day 4. So இன்னைக்கு ரெசிபில என்னன்னு பாத்தீங்கன்னா veg pasta with garlic bread. So first வந்து நம்ம பாஸ்தா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு panல ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. So எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்தா வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். நான் 2 கப் அளவுக்கு பெனி பாஸ்தா சேர்த்துக்கிறேன். பாஸ்தா வந்து 5லிருந்து 6 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் தனியாக ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாஸ்தாவில் வந்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிக்கா சேர்த்துக்கிறேன். பாப்ரிக்கா இல்லைனா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நான் மேரினாரா சாஸ் சேர்க்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு மேரினாரா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவில் வந்து நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த சாஸ் கூடவே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக் ஆகிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பெனி பாஸ்தாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே சீஸ் ஆட் பண்ணி 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் பேக்டு பாஸ்தா ரெடி ஆகிடும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஸ்டவ் டாப்பில் பண்ணுறனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு பனானா ஸ்ட்ராபெரி ஸ்மூதி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்ட்ராபெரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு சுகர் எதுவுமே அவசியம் கிடையாது. பனானா வந்து நல்லா ரைப்பாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்வீட்னஸே ரொம்ப கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்லிக் பிரெட் ரெடி பண்ண போகிறேன். கார்லிக் பிரெட்டுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணி இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாஸ்தா கூட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ இது சூடாக இருக்கும் போதே இதுக்கு மேலே வந்து நான் சீஸ் வந்து கொஞ்சோண்டு போட போகிறேன். அப்போ தான் வந்து சீஸ் வந்து நல்லா மெல்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ எல்லா ஃபுட்லேயும் வந்து சீஸ் ஆட் பண்ணுறது நல்லதான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் டெய்லி வந்து கொஞ்சோண்டு சீஸ் சாப்பிட்றது வந்து லிவருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்மளோட கிட்ஸ் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே வந்து நான் கோல்டு ஃபிஷ், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் அண்ட் கிரேப்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்பானிஷ் ஆம்லேட். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து ஒரு 3 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும்.
இந்த உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிக்கா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஏதாச்சும் ஹர்ப்ஸ் ஆரிகேனோ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை தனியாக வச்சுடுங்க. இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ இந்த முட்டை மிக்சரை நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு பவுலில் வந்து நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆனியன் பொட்டேட்டோவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன் பொட்டேட்டோ மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம். அது சூடாக சேர்த்துறாதீங்க. சூடாக சேர்த்திங்கன்னா முட்டை வந்து ஆல்ரெடி குக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எக் மிக்சரை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எக் மிக்சரை சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சைடும் வந்து குக் பண்ணுறதுக்காக. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைடும் இதே மாதிரி குக் பண்ணலாம். ஸோ ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும், இல்லைனா கரிஞ்சிடும். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். பட் இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம எக் கூடவே வந்து சீஸ் ஆட் பண்ணி தான் வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்காக நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்க கூட நான் வந்து 2 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு, அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதில் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணுவீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதை பார்த்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.